இதை புள்ளி விவரத்தோடு நான் தெரிவிக்கிறேன். பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் 65% மக்கள் இன்றைக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை மக்கள். அவர் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்ற நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது. அதாவது 1 கிலோவுக்கு 27 ரூபாய் அதிகமா இந்த ஆட்சியில் உயர்ந்திருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்குது, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய்க்கு விற்குது, 18 ரூபா அதிகம். கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 190 ரூபாய்க்கு கடல் எண்ணெய் உயர்ந்திருக்குது. 1 கிலோ 60 ரூபா உயர்ந்திருக்குது கடல் எண்ணெயில 1 லிட்டருக்கு திமுக ஆட்சியில். நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 400 ரூபா, கிட்டத்தட்ட 1 கிலோ 150 ரூபா திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது. துவரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74 ரூபா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 130 ரூபா, 1 கிலோவுக்கு 56 ரூபா உயர்வு. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா, இன்றைக்கு 41 ரூபா உயர்ந்திருக்குது. இதையெல்லாம் எதற்காக புள்ளிவிவரத்தோடு நாங்கள் குறிப்பிடும் என்று சொன்னால், ஒரு ஆட்சி அதிகாரத்திலே வந்த அரசு எந்த அளவுக்கு திறமை இல்லாம ஆட்சி புரிந்துகிட்டு இருக்குது. ஏழை மக்கள் இன்றைக்கு வாங்கும் சக்தியிலிருந்து இருக்கின்ற அந்த மக்கள் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ரூபாய் அதுக்கு தனியா நிதியை ஒதுக்கி வச்சு, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் சார்பாக அந்த உணவுப் பொருளை வாங்கி நம்முடைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்துகின்ற அரசு அதிமுக அரசாக இருந்தது. இன்றைக்கு இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்.